விஜயகாந்த் வீட்டிற்கு நேரில் சென்று டிவிகே கட்சிக்கு ஆசி வாங்கிய விஜய். தளபதி விஜய் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கும் நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டு உள்ளார். அரசியல் கட்சி தொடங்கியுள்ள விஜய்க்கு ஏராளமான திரையுலக பிரபலங்கள் ஆதரவு கொடுத்துள்ள நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவருடைய கட்சியில் பல நடிகர்கள் நடிகைகள் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ் சினிமாவின் நடிகர் மற்றும் இயக்குனர் சமுத்திரக்கனி நேற்று தென்காசியில் உள்ள கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த நிலையில் அவரிடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டனர். அப்பொழுது நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கியது குறித்த கேள்விக்கு நல்ல விஷயம்தான் என்று பதிலளித்த சமுத்திரக்கனி, விஜய் அழைத்தால் அவருடைய கட்சியில் சேர்வீர்களா என்று கேட்டபோது, நல்ல விஷயத்துக்கு அவர் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே அவருக்கு ஆதரவாக இருப்பேன் என்று தெரிவித்தார். விஜயின் கட்சி கொடி என்ன என்பது குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி விஜயின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலேயே கட்சி கொடி தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை அவர் வெளியிட்டுள்ள 2 அறிக்கைகளையுமே உறுதிப்படுத்தும் வகையில் கட்சியின் பெயர் சிவப்பு நிறத்திலும் அதன் அருகே மஞ்சள் நிறத்தில் கோடும் உள்ளது. அதே போன்று அதன் கீழே சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பட்டை அமைந்திருப்பது உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளன. குறிப்பாக சிவப்பு நிறத்தில் தமிழ்நாடு இருப்பதே அதுதான் மைய வண்ணமாக என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளது. கட்சியின் கொடி வெளியிடும் முன்பு பல தலைவர்களின் சமாதியில் ஆசி வாங்க இருக்கின்றாராம் விஜய். விஜயகாந்திற்கு வீட்டுக்கும் சென்று ஆசீர்வாதம் வாங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. கேப்டன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் தளபதி விஜய். இதனால் அவருடைய சமாதிக்கு செல்லவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது.